நான் ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் என்னோட லட்சியமும் கூட. அப்போ உன் லட்சியத்துக்காக யார வேணா கால்ல போட்டு மிதிப்ப, அப்படிதானே? இதுக்கு நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வருத்தப்படுவீங்க. அட போமா, உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கே நான் வருத்தப்பட்டு தான் இருக்கேன். இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு. ஓ, இத்தனை நாள் சுந்தரலிங்கத்து பணம் உன் கைக்கு வராத வரைக்கும் நீ நல்லவளா நேர்மையானவளா இருந்த. இப்ப கோடிக்கணக்கான பணம் உன் கைக்கு வந்த உடனே சுந்தரலிங்கத்து ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுதுன்ற காமிச்சிட்ட இல்ல? நான் சுந்தரலிங்கத்தோட பேத்தி. அவரு ரத்தம் என் உடம்புல ஓடலனா தான் நான் வெட்கப்படணும். நீ யாரா வேணா இருந்துட்டு போமா, சங்கரோட இடம் அது. நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்க. அது இந்த ஜென்மத்துல முடியாது. நீ தப்பான வழியில வாங்கியிருக்க, எங்களால அந்த இடத்தை விட்டு தர முடியாது. எங்களுக்கு அந்த இடம் வேணும். இங்க பாருங்க, அந்த இடத்தை என்னால தர முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்னம்மா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? ரேகா பேசுறது நியாயமா? சொல்லுங்க. இத பாரு சுப்பு, அவ தாத்தா சொத்தை வாங்க மாட்டேன், உயில படிக்க வேண்டாம், யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நான் தான் அவளை உசு பேத்தி விட்டு உயில என்ன பாவம் பண்ணிச்சு, அத படிப்போன்னு படிக்க வச்சேன். அப்புறம் அவ வேலைக்கு போக மாட்டேன், அந்த ஆபீஸ எடுக்க மாட்டேன்னு சொன்னா. நீ அடுப்படியில சமைக்க பிறந்தவ இல்ல, எதையாவது சாதிக்க பிறந்தவ அப்படின்னு நான் தான் அவளை தூண்டி விட்டேன். அவ ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கா. என்ன காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் நீங்க என் பிசினஸ் விஷயத்துல நான் எடுக்கிற முடிவுகள்ல நீங்க தலையிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கா. அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன்ப்பா. அதனால அவ என்ன செஞ்சாலும் நான் அதுல தலையிட முடியாதுப்பா. எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். அதனால எது பேசினாலும் நீ நேரடியா அவகிட்டே கேட்டுக்கோப்பா, என்ன உள்ள இழுக்காதப்பா. அண்ணி, டைம் ஆகுது, கிளம்பலாமா? டேய், நாங்க என்ன சினிமா கதையா பேசிட்டு இருக்கோம்? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், கிளம்பலாமா? அதான் அண்ணி முடிவு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு தடவை தான் சொல்ல முடியும், திரும்ப திரும்பவா சொல்லுவாங்க? ராஸ்கல், உன்னாலதானே எவ்வளவும், நீதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல, அதானே இப்ப பிரச்சனை. இப்படி ஒரு பேச்சு நடக்கும் போது சங்கர் பேர் அடிபடும் போது நீ என்ன பண்ணிருக்கணும்? ரேகா நீ அந்த இடத்த வாங்க போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு போன் பண்ணியா சொல்லிருக்கணுமா இல்லையா? இது நல்ல கதையா இருக்கே, நான் ஏன் சங்கருக்கு தெரியப்படுத்தணும்? நான் என்ன சங்கர்கிட்ட வேலை பார்க்கறேன்? நீ எங்க வேலை செய்யல என்னடா? சங்கர் நமக்கு சொந்தக்காரன் தானே, நான் அங்க வேலை செய்யறேன்னு தெரியல, அதுக்காக சொல்லிருக்கலாம்ல. அவன் அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தானா அன்னைக்கே அவனை வேலையை விட்டு நிறுத்திருப்பேன். என் கம்பெனில நடக்கிற விஷயத்த உங்களுக்கும் சங்கருக்கும் போட்டு கொடுக்குவா நான் அவனை வேலைக்கு வச்சிருக்கேன். போதுமா? இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? டேய், முட்டாள்தனமா பேசாதடா. அவதான் ஏதோ புதுசா பிசினஸ் பண்றா, அந்த பரபரப்புல இருக்கா, அந்த பரபரப்புல ஏதோ தப்பு பண்ணுவா. உனக்கு தோணும்லடா இதுல பிரச்சனை வரும், சங்கருக்கு பெரிய நஷ்டம் வரும்னு சொல்லி தடுத்துக்கணும்லடா. சங்கருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமாடா? என்னன்னா வந்ததுல இருந்து சங்கர் சங்கர்னு அவனுக்கே ஜாலரா அடிச்சிட்டு இருக்க. அந்த சங்கர் என்ன பெரிய கொம்பனா? அவன் பாதிக்கப்பட்டா நஷ்டப்பட்டா எனக்கு என்ன போச்சு? நான் என் கம்பெனி லாபம் அடையறதுக்கு வேலை செய்வேனா இல்ல அந்த சங்கர் கம்பெனி நஷ்டம் அடையுதுன்னு வருத்தப்படுவானா? என்னடா பேசுற? நாம எல்லாம் சொந்தம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒரு நஷ்டம் நாங்க வருத்தப்படுவோம், எங்களுக்கு ஒரு நஷ்டம் நீங்க அதை பத்தி யோசிக்கணும். இந்த பாருங்க, நீ வேணா அவங்க அக்காவை கட்டி இருக்கலாம், அதே வீட்டுல போய் வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூட இருக்கலாம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த சங்கர் காலம் யோசிக்க முடியாது. நான் கேக்குறேன், நான் இத்தனை நாள் வேலை இல்லாம அலைஞ்சேன், சங்கர் அவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறான், என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுத்தானா? ஐயோ, நம்ம சுப்புவோட தம்பி வேலை இல்லாம கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னு நினைச்சானா? ரேகா, நீ என் கஷ்டத்தை உணர்ந்து நான் கேட்காமையே அவங்க எனக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நான் காலம் பூரா அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட அவங்க கால் செருப்பா உழைப்பேன். சங்கர் எனக்கு யாரோ. ஏய், தேவையில்லாம சங்கர் மேல பழி போடாது. நீ போய் சங்கர்ட்ட வேலை கேட்டியா? அவன் நல்ல மனசுக்காரன்டா, நீ போய் கேட்டிருந்தா அவன் கொடுத்துருப்பான். நீ போய் கேட்காம அவன் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டா என்னடா அர்த்தம் இருக்கு அதுல? ஒன்னும் கெட்டு போயிடல. வா, சங்கர் ஆபீஸ்ல நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். ஏன்
அந்த குடும்பத்துக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு அடிமை பத்தாதாமா? நீயே இன்னொரு அடிமை ஏற்பாடு பண்ணி தரியா? ஏய், யாரடா இப்ப அடிமைன்னா? ஒன்னதான் ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கட்டிடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? டேய் ரகு, உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? நீ சும்மா இருமா. இவர் இந்த வீட்டு புள்ளையா இங்க வந்து உங்களை பாத்துக்காம அந்த வீட்டுல போய் ஏன் இருக்காரு? இதானா ஒரு வீடு? வீட்டோட மாப்பிள்ளையா போறதுனா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அதுவும் அந்த காயத்ரிக்காக அந்த வீட்டுல போய் இருக்காரு. ஏய், யாரா காயத்ரிக்காக போனா? அனாவசியமான பேச்செல்லாம் பேசக்கூடாது. இல்லையா பின்ன? காயத்ரிக்கும் உனக்கும் கல்யாணம் வரைக்கும் பேச்சு போச்சு இல்ல? என்னமா உளறான் இவன்? என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா? எல்லாம் தெரியும்ண்ண. எத்தனை தடவை அந்த காயத்ரி உன்னை வீட்டை விட்டு துரத்த பார்த்தா? அப்படியே நீ கிளம்பாம வெக்கம் மானம் இல்லாம அந்த வீட்லயே இருந்த. எல்லாம் எனக்கு தெரியும். மா வேணாமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசுறானா மரியாதை கேட்டுரும். டேய் ரகு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் பேசுறேன்னா, என் மனசுல இத்தனை நாளா அவ்வளவு ஆதங்கம் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய வேலை, அந்த கவர்மெண்ட் இபி ஆபீசர் வேலை. எதுக்காக இவர் அந்த வேலையை விட்டாரு? சரியான காரணத்தை சொல்ல சொல்லு பாப்போம். அங்க ஏதோ காயத்ரி நகை காணாம போச்சான். அந்த வேலையை ரிசைன் பண்ணி அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறாராம். இவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அமிச்சது நீ. இவரு கூட சேர்ந்து கஷ்டப்பட்டது நாங்க. இவரு 10-15 வருஷம் அரசாங்க வேலையை பார்த்துட்டு அவ வீட்டு நகை காணோன்னு வேலையை ரிசைன் பண்ணுவாராம். இந்த முட்டாள்தனமான காரியத்தை எந்த ஆம்பளையாவது பண்ணுவானா? சரி, வேலையை விட்டாரு. இத்தனை கஷ்டப்பட்டு நீ இந்த வேலைக்கு சேர்த்து விட்டல. உன்கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டேன்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்லையேப்பா. அப்ப நீ நானும் இவருக்கு யாருமா? உன் ரத்தம் வேர்வை உழைப்ப உறிஞ்சி உன் மூலியமா வாங்கின வேலையை ஏன் வேற ஒருத்திக்காக ரிசைன் பண்ணணும்? சரி, அந்த செட்டில்மெண்ட் பணம் வந்ததா? வந்தது. எவ்வளவு வந்தது? 10 லட்சம் ரூபாய். சந்தோஷம். உனக்கு இனிமே காலம் பூரா பென்ஷன் பணம் வரும். அத பத்தி உனக்கு கவலை கிடையாது. ஆனா அந்த 10 லட்சத்துல ஒரு 10 பைசாவது உன்னை பெத்த அம்மாவுக்கு கொடுத்தியா? அத சொல்லு. இப்போ எவ வீட்டு நகைக்கோ நீ 10 லட்சம் கொடுத்த, பெத்த அம்மாவுக்கு நீ என்ன கொடுத்த சொல்லு. வேண்டாம்ப்பா, எனக்கு பணம் வேண்டாம். அந்த பணத்துல ஒரு நயா பைசா கூட எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு வேண்டாம். நான் எதிர்பார்க்கலப்பா. இப்படி எல்லாம் பேசாத ரகு. பேசட்டும் அத்தை. ரகு நியாயமா தானே பேசிட்டு இருக்கான். ரகு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? முடிஞ்ச உங்க மூத்த பிள்ளைய இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ரகு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? முடிஞ்ச உங்க மூத்த பிள்ளைய இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. வேண்டாம்மா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வேண்டாம்மா. நான் ஏற்கனவே ஒரு புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நிக்கிறேன். இன்னொரு புள்ளைய நான் இழக்க விரும்பலம்மா. டேய் ரகு, நியாயமோ அநியாயமோ? டேய், அண்ணன் இப்படி எல்லாம் பேசாதடா. எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா. நல்லா கேட்டுக்கண்ண. உன்னை பெத்ததுக்கு எங்க அம்மா அடைஞ்ச லாபம் நெஞ்சு வலி மட்டும்தான். என்னமோ அந்த இடத்தை வாங்கினதுக்கு பின்னாடி சொன்னியா இல்ல முன்னாடி சொன்னியான்னு என்ன கேட்டியே. நீ உன் கவர்மெண்ட் வேலையை விடுறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து சொன்னியா இல்ல ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்கள்கிட்ட பின்னாடி சொன்னியா? முட்டாள்தனமா அதே இதையும் போட்டு குழப்பாத. நான் சொல்ற நியாய தர்மம் உனக்கு புரியல. சரி, இத்தனை நாள் நீ அந்த இபி ஆபீஸ்ல வேலை பார்த்த, அந்த வீட்லயே இருந்த. அதுக்கப்புறம் வேலை இல்லாம இருந்தல்ல, அப்பயே அங்கேயே இருந்த. பொண்டாட்டி வீட்டுல போய் ஓசி ஒரு திங்கிறத விட ஒரு பெரிய அவமானம் ஆம்பளைக்கு எதுவுமே கிடையாது. அடி, ஆனா நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ அந்த வீட்டுல ஓசி ஒரு தின்னு, அதான் உண்மை. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா.
என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா அவன்? அந்த வீட்டுல ஓசி சோறு சாப்பிடறதுக்காக நாங்க இருக்கணும். இந்த பாருங்கம்மா, உங்களை மாதிரி ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த வீட்டுல கிடையாது. அந்த வீட்டு மூத்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதனால ஒரு அப்பா ஸ்தானத்துல அங்க இருக்கேன். இன்னும் சங்கருக்கு நிமிக்கு கல்யாணம் நடக்கல. அதை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால அந்த வீட்டுல இருக்கேன். என்னமோ அங்க டெய்லி பிரியாணி ஆக்கி போற மாதிரி ஓசி சோறு தின்ன போனாங்கறான். அப்ப இங்க யார் இருக்கா? இந்த குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, மாதவன் ஜெயிலுக்கு போயிட்டான், நான் வேலை இல்லாம இருந்தேனே. அப்ப யார் இருந்தா எங்களை பாத்துக்கிறதுக்கு? அங்க திங்கிற சோற இங்க வந்து திங்க வேண்டியதானே? டேய், திரும்ப சோறு திங்க அது இதுன்னு பேசுனா கடுப்பாயிருவோம் சொல்லிட்டேன். அது என் குடும்பம் தானே. அந்த குடும்பத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அங்க சங்கர் இருக்கான், இப்ப பாஸ்கரும் இருக்கான். நீ இந்த குடும்பத்துக்கு திரும்ப வா. இங்க மாதவன் இல்ல. நம்ம குடும்பம் தத்தளிக்குது. இப்ப ரேகாணி ஆரம்பிச்சிருக்காங்களே, இதுதான் இனிமே நம்ம குடும்ப தொழில். அந்த சங்கர்கிட்ட போய் கூலிக்கு மாரடிக்காம இங்க வந்து கௌரவமா வீட்டுல இருந்து கம்பெனியை பாத்துக்க. நீ, நான், ரேகாணி எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். நம்ம குடும்பத்தை கரையேற்ற வழியை பார்ப்போம். அந்த வீட்டுல வேலைக்காரனா சங்கர்கிட்ட எடுபடியா இருக்கிறத விட இங்க நம்ம சொந்த பிசினஸோட சொந்த வீட்டுல ராஜா மாதிரி இருக்கலாம். வா. டேய், வேணாம். வேலைக்காரன் எடுபடினா அப்படியே ஓகே அரைஞ்சு. என்ன ஆவுனா கை உங்ககிட்ட இருக்கீங்க? ரகு சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? நீங்க வேணும்னா ஏன் கம்பெனிக்கு வாங்க, நானே உங்களுக்கு நல்ல வேலையா போட்டு தரேன். அதை விட்டுட்டு ரகு மேல கை உங்கற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏமா, எனக்கு என்ன என் தம்பி அடிக்கணும்னு ஆசையா? அதுக்காக வந்திருக்கேன். எங்கள்கிட்ட இருந்து புடுங்க இடத்த திரும்ப கொடுன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஏங்க, அது ஒண்ணு அடிச்சு புடுங்கின இடம்லாம் கிடையாது. நான் வாங்கின இடம். அதை தர முடியாதுன்னு சங்கர் கிட்ட போய் சொல்லுங்க. ரகு, வா ஆபீஸ்க்கு போலாம். ஏண்டா அவனை முறைச்சிட்டு நிக்கிற? போ, ஆபீஸ்க்கு போ. என்னமோ என் மேல கை வைக்கிறாரு, என்னையும் அடிக்கிறாரு. தப்ப இவரு பக்கம் வச்சுக்கிட்டு இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்காரு. நான் என்னடா தப்பு பண்ண? அந்த இடம் விலைக்கு வருதுன்னு முதல்ல ரேகாணி கிட்ட யார் சொன்னான்? உங்க வீட்டுல இருக்கானே பாஸ்கர், அவன் தான். ஏன் சகலையா? அவன் சகல இல்ல, சதிகாரன். ஏய், ரியல் எஸ்டேட் பத்தி அவனுக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு ரியல் எஸ்டேட் பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா அவன் உங்க வீட்டுல தானே இருக்கான். சங்கர் அந்த இடத்த பத்தி போன்ல பேசுறத இந்த பாஸ்கர் நல்லா ஒட்டு கேட்டு இருக்கான். அத வந்து அப்படியே ரேகாணி கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு அவன் வந்து எங்கள்கிட்ட சொன்னான். இல்லன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? முடிஞ்சா அவனை போய் 4 காட்டு. இங்க வந்து எகிரிட்டு இருக்காத. இத்தனைக்கும் காரணம் அந்த பாஸ்கர் தானா? என்னங்க, என்ன ரொம்ப ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல திவ்யா, நான் உன்கிட்ட சில விஷயம் பேசியே ஆகணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீ எதுக்கு என்ன கேட்காம ஜோதி அந்த வீட்டுக்கு கூட்டு வந்த? நீயே அந்த ஜோதி வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் நினைச்சேன். நீ என்னடானா திடீர்னு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. நீ என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க, நீங்களே எப்படி போய் கேக்குறீங்க? நீங்க இப்படி கேக்குறது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இல்ல, நான் வந்து அது நீங்க ஜோதியை ஏன் இங்க வர வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க.
ஐயோ தயவு செஞ்சு காரணம்லாம் கேட்காத. ஒரு வயசு பொண்ணு கல்யாணம் ஆக வேண்டியவ, அவளை இங்க தங்க வச்சா அந்த பொறுப்பு நம்ம தலைமையில வந்து வந்துடும். என்னங்க இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஜோதியோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கத்தை நான் விசாரிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ அவ அழுதுட்டு இருந்தா. திடீர்னு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, அவ தனியா விரக்தியில கத்தியால கைய கழிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க பார்த்தான்னு. கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம், தயவு செஞ்சு தனியா விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டப்போ அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு தான் தோணுச்சு, தவிர உங்ககிட்ட கேட்கணும்னு தோணலங்க. ஆனா நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோதி மட்டும் இல்லனா நீங்க இன்னைக்கு இங்க இருந்திருக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோதி மட்டும் இல்லனா நீங்க இன்னைக்கு இங்க இருந்திருக்கவே முடியாது. ஜோதி தானங்க கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்தினா. அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருந்தவரை தூக்கி எறிஞ்சு எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கா. ஒரு நிமிஷம் அவ தான் வாழ்க்கைதான் முக்கியம்னு சுயநலமா யோசிச்சிருந்தா நீங்க இன்னைக்கு இங்க இருந்திருக்க முடியுமா? முடியாதுல்ல. 10 வருஷமோ 15 வருஷமோ உங்களுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயில இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல, ஜோதி ஆளுதான் அந்த நம்பிராஜன் கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்தாரு. அவர் மட்டும் அந்த வாக்குமூலம் கொடுக்கலனா காலம் பூரா நம்ம போராடி இருந்தாலும் உங்களை வெளியில கொண்டு வந்திருக்க முடியாதுங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான் திவ்யா. ஜோதி செஞ்சது பெரிய உதவிதான். அது சாதாரண விஷயமே இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம். 10 வருஷம் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த உண்மையை நிரூபிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட கண்டிப்பா அது முடிஞ்சிருக்காது. ஆனா 10 நிமிஷத்துல ஒரே ஒரு வாக்குமூலத்தினால உங்க தலையெழுத்தே மாறிடுச்சுங்க. இதுக்கு யார் காரணம்? நம்ம ஜோதி தானங்க. ஆமா திவ்யா. இத பாருங்க, நாம கஷ்டப்பட்டப்போ அவ வந்து உதவி பண்ணா. இன்னைக்கு அவ கஷ்டத்துல இருக்கிறப்போ அவளை நம்ம உதாசீனப்படுத்தி நாம சுயநலமா யோசிச்சு வந்தவளை நம்ம துரத்தினா அது ரொம்ப தப்புங்க. நான் அவளை கூட்டிட்டு வராம இருந்தாதான் நீங்க என் மேல கோவப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கு தான் இறக்க குணம் ஜாஸ்தி. ஆனா நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் முடிவுல நீங்க சந்தோஷம் தான் படுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி எதிர்ப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அத்தை, என்னம்மா ஜோதி, பசிச்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். இல்ல அத்தை, இந்த போட்டோ கண்ணாடி உடைஞ்சு போச்சு. என் ரூம்ல தானே உடைஞ்சது. அதனால இதுக்கு நானே கண்ணாடி போடலான்னு தான். ஐயோ, அதை நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆமா, என்னத்த ஒலை வச்சிட்டு இருக்கீங்க? குக்கர்ல எல்லாம் நீங்க சமைக்கிறதே இல்லையா? கிராமத்து சூழ்நிலையிலே வளர்ந்தவம்மா. எனக்கு ஒலை வச்சு அது கொதிச்சதுக்கு அப்புறமா கஞ்சியை வடிகட்டி கருப்பட்டியை கூட்டிக்கிட்டு குடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்துல அதெல்லாம் யார் செய்யறா? என் மருமகளுக்கு கூட ஒலை வைக்க தெரியாது. நீ நல்லா ஒலை வைப்பியா? ஓ, நானும் நல்லா ஒலை வைப்பேன். எனக்கும் ஒலை வைக்கிறது தான் பிடிக்கும். ஒலை வைக்க தானே நானும் இங்க வந்திருக்கேன். என்னது? இல்ல, இப்படி பல பல விஷயங்களை உங்ககிட்ட சமையல்ல கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு சமையல் கத்து கொடுத்ததே எங்க மாமியார் தான். மருமோளே அதை செய்யி இதை செய்யின்னு கிளவி வாயில வெத்தலையும் சீவலையும் போட்டுட்டு அதிகாரமா சவுண்டு விடும். இப்ப நீ என்கிட்ட சமையல் கத்து கொடுங்கன்னு கேக்குற.
எனக்கு நான் மருமகளா இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பார்க்க போனா நீயும் இந்த வீட்டுல மருமகளா வந்து வாழ வேண்டியவதானம்மா. ராசாவும் திவ்யாவும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா நான் உன்னைய இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருப்பேன். அந்த எண்ணத்துல தானே நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து ஒன்னு பொண்ணு பார்க்க வந்தது. கோர்ட்டு வரைக்கும் போனாவ நாங்க ஒன்னா வாழ மாட்டோம்னு. நேரம் பாத்தியா எப்படியோ மாத்தி மாத்தி அவிய 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்துருச்சு. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வாழ வருவேன்னு நினைச்சேன். இப்படி அனாதையா வந்து நிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. உன்னை பார்க்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப என்னத்தான் கெட்டு போச்சு? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்டுக்கு வாழ வந்தா போச்சு. நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்து வாழலாம். நீயும் இந்த வீட்டுல எங்களுக்கு ஒரு பொண்ணுதாம்மா.